நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் நாங்கள் ஒரு இடத்துல கூட இடித்து உடச்சி அந்த வேலையை பார்க்கவே இல்லை. ஓகே. ஆஸ் பர் பிளான் என்னவோ அதை வந்து பக்காவாக நம்ம கிளைண்ட் டிஸ்கஸ் பண்ணி, ஓகே, அதனால தான் ஆன் டைமில் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும், ஆன் பட்ஜெட்லேயும். அது எப்படி நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு அவங்களுக்கு டிசைன் காட்டுறீங்க, ஓகே, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க நீங்கள்? எந்த மாதிரியான? நாங்கள் வந்து டெடிக்கேட்டடாக சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம். பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. அந்த ஏன்னா இவர் வந்து பில்டிங் அப்படிங்கிறப்போ ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் முடிச்சுட்டு போகிற ஆளுன்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறது வந்து சிம்பிள் தான் எனக்கு தெரிஞ்சு, அதோட முடிஞ்சிடும், பெருசாக இது இருக்காது. அது முடிச்சுட்டு இன்டீரியரும் நீங்களே பண்ணுங்கிறப்போ இதோட காம்ப்ளிகேட்டட் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதில் ஏதோ பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து இங்கேயே முடிச்சிடுவீங்க. ஆமாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த கிச்சன் வார்ட்ரோப்லாம் வந்து இந்த வீட்டுக்கு பண்ணியிருந்தோம். ஓகே. இதில் ஈவன் தட்டு இருக்குது பார்த்தீங்களா, தட்டு அதோட டெப்த்து என்னென்ன ஹைட்டில் தட்டு வரும் அது எல்லாமே நம்ம கிளைண்ட் கிட்ட முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே. கலர்ஸ், ஓகே, என்னென்ன கலர் லேமினேட்ஸ் வரும், அதோட எட்ஜ் பேண்டிங் எப்படி வரப்போகுது, நிறைய விஷயம் இருக்குது. எல்லாமே நம்ம டீட்டெயிலாக காமிச்சிருவோம், முன்னாடியே காமிச்சிடும். அதே மாதிரி இதில் இந்த கிளைண்ட் வந்து 2 கலர் கேட்டாங்க லேமினேட்டில். ஓகே. மேலே ஷட்டரே வந்து எனக்கு மேலே ஒயிட் வேணும், கீழே வந்து ஒரு மைல்டு க்ரீன் வேணும்னு கேட்டாங்க. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம ஐடியா பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணிடுறோம்.